जय राधे राधे, 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 जय राधे राधे। वृंदावन धाम अपार जपे जा राधे राधे। वृंदावन धाम अपार जपे जा राधे राधे। राधा सब वेदन को सार जपे जा राधे राधे। जपे जा राधे राधे, भजे जा राधे राधे। जपे जा राधे राधे, भजे जा राधे राधे। राधा अलबेली सरकार जपे जा राधे राधे। वृंदावन धाम अपार जपे जा राधे राधे। राधा राधा गावे वो प्रेम पदारथ पावे। जो राधा राधा गावे वो प्रेम पदारथ पावे। वको है जाए बेड़ा पार जपे जा राधे राधे। वको है जाए बेड़ा पार जपे जा राधे राधे। वृंदावन में राधे राधे, यमुना तट पे राधे राधे। वृंदावन में राधे राधे, यमुना तट पे राधे राधे। जय राधे राधे। राधे राधे। वृंदावन धाम अपार जपे जा राधे राधे। राधा अलबेली सरकार जपे जा राधे राधे। சின்ன மருமகளே, எங்க போறோமா? அம்மா, நான் இது இப்ப வந்துடுறேன். मोहे कान्हा मोर बनी आयो रे कान्हा मोर बनी आयो। देखो री
देखो री, अरे देखो री ब्रिज नागर आज नाचत है यमुना तट पे, नाचत है यमुना तट पे, नाचत है यमुना तट पे। अरे वीर पखावर बांसुरी की ध्वनि बाज रही बंसी बट पे, बाज रही बंसी बट पे। मोर मुकुट मथुरा शिश कुंडल कधि काशनी कसी कस पे, अरे वृंदावन हित रूप सांवरो बीच रयो श्री राधा लट पे, अरे वृंदावन हित रूप सांवरो बीच रयो श्री राधा लट पे। देखो री माई ये बड़ भागी मोर री, देखो माई ये बड़ भागी मोर, ये बड़ भागी मोर री, देखो माई ये बड़ भागी मोर। जाको मुकुट शीश धरि आयो नटवर नंद किशोर री, देखो माई ये बड़ भागी मोर, देखो माई ये बड़ भागी मोर। ताल पे तमाल माल मालन पे, वृंदावन बिथिनी बिहारी बंसी बट पे, छित पे छटान पे छाजत छटान पे, ललित लटानन पैरी लाडली की लट पे, कहे पद्मा कर अखंड रास मंडल पे, मंडत उमंड महाकालिंदी के तट पे, कैसी छवि छाई आज शरद हो चुनाई आली, जैसी छवि छाई या कन्हाई के मुकुट पे। நிமிஷமும் நீங்க இல்லாம நான் எவ்வளவு தவிச்சு போனேன்னு. ஆனா உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட என் ஞாபகம் வரலையா? ஒவ்வொரு நாளும் உங்களை நான் எப்ப பாப்பேன்னு காத்துட்டே இருந்தேன். ஆனா என் நம்பிக்கை, என்னோட தவிப்பு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. நீங்க என் உயிரை உங்க கூட கொண்டு போயிட்டீங்க. ஆனாலும் நீங்க வருவீங்கன்னு இத்தனை நாள் நான் என் மூச்சை பிடிச்சிட்டு இருந்தேன். என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும், நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நல்லா இருப்பீங்கன்னு. கண்ணனை எவ்வளவு சோதிச்சாரு தெரியுமா? நிறைய சோதிச்சாரு. ஆனா இன்னைக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எனக்கு திரும்ப கிடைச்சிட்டீங்களே, அதனால எனக்கு அந்த கஷ்டம் இல்ல பெரிய கஷ்டமா தெரியல. என் கண்ணை என்னை எவ்வளவு சோதிச்சாலும் கடைசியில உங்களை என்னோட சேர்த்து வச்சுட்டாரு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட உங்க ராதிகா ஞாபகம் வரவே இல்லையா? இவ்வளவு நாளா யார் உங்களை கவனிச்சுக்கிட்டா? யார் உங்க சுக துக்கத்துல உங்க கூட இருந்தது? பேசுங்க, ஏதோ பேச மாட்டேங்கிறீங்க.
பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. அம்மா பேசாம நாமளே பூஜை ஆரம்பிச்சிடலாம்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா மாப்பிள்ளைக்காக கடவுள் காத்துட்டு இருந்தானா நல்லா இருக்காதுல்ல, அது மரியாதை இல்லைல்ல. அதுவும் இல்லாம அவர் பிளைட்ல ஏறி உட்காந்தானா செல்ல ஆஃப் பண்ணுவாரு, எப்போ வருவாரு எப்போ போவாருன்னு யாருக்கு தெரியும்? அதான் சொல்றேன். சொல்லிட்டேன் ராஜன், நிறைய சொல்லிட்டேன். நானும் நிறைய கேட்டேன். நான் ஃபோன் பண்ணும்போது அவர் எனக்கு பதில் சொல்லிட்டார். மாப்பிள்ளை தம்பி வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவார். ஃப்ளைட்டை மிஸ் பண்ண என்ன பண்ண முடியும்? அம்மா ஏர்போர்ட்ல இருந்து அவர் கார்ல வரணும் கூட எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு நேரம் ஆகும் முகூர்த்தம்? இப்போ உனக்கு திடீர்னு எங்கேருந்தோ அப்படியே பக்தி பெருகி கடவுளை பற்றி கவலைப்படுறல்ல. அப்படியே முகூர்த்தம் போனா கூட மறுபடியும் வேற ஒரு நல்ல முகூர்த்தத்தை நாம பார்த்துக்கலாம். என்ன சொல்றீங்க நீங்க? நீ என்ன சொல்ற ராஜன்? சொல்ல வேண்டியது நீங்க சொல்லிட்டீங்களம்மா, நான் என்ன? झगड़ पकड़ कर जोरा जोरी पकड़ी कन्हैया ने बैया मरोड़ी काहे कर சின்ன மருமக எங்கன்னு தெரியலையே. हाथ छोड़ा ब्रिज बाला எங்க போய் தவிக்கிறாளோ என்னவோ தெரியலையே. தேவா வருவான்னு வேற புலம்பிட்டு இருக்கா. எங்கேன்னு அவ? வாசு, அம்மா. கொஞ்சம் போய் பாரு. சின்ன மருமக எங்க இருக்கான்னு பாரு. சரிம்மா. என்ன வைஷாலி, இந்த தேவா எங்க இருக்கான்? இந்த உற்சவத்துக்கு வருவான்னு சின்ன மருமக சொல்லிதானே இங்க கூட்டிட்டு வந்தா? விவேக், நீ அவனுக்கு போன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லி சொல்லு. பாட்டிமா, நீங்க கவலைப்படாம இருங்க. தேவா சீக்கிரம் வந்துருவான். அவன் மடத்துல ஏதாவது முக்கியமான வேலையா இருப்பான், சீக்கிரம் வந்துருவான். அப்புறம் நீங்க தானே பாட்டிமா சொல்லுவீங்க, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு. அது உண்மைதா. கண்ணா அவன் பண்ற பூஜையை ஏத்துக்கிட்டு நம்ம எண்ணத்தை நிச்சயம் நிறைவேற்றுவாரு. தேவாவோட பொறுப்பை பார்த்துதான் உங்க அப்பாவோட ஆத்மா ரொம்ப திருப்தி அடையும். உங்களுக்கு தெரியுமா நீங்க எல்லாமே எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு? உங்களால எப்படி உங்க ராதிகா விட்டு பிரிஞ்சிருக்க முடிஞ்சது? பரவாயில்ல, நீங்க வந்துட்டீங்கல்ல. நம்ம மறுபடியும் நம்ம நாட்களை சந்தோஷமா அனுபவிப்போம். முன்னாடி இருந்தோமே அந்த மாதிரி இனிமே எல்லாமே பழைய மாதிரி மாறிடும். யாரு நீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க என்ன என்ன பேசுறீங்க? நீங்க விளையாடுறீங்கல்ல? இத்தனை வருஷம் தான் பொண்டாட்டிய பிரிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் இப்படித்தானே விளையாடுவாங்க? பொண்டாட்டியா? இங்க பாருங்க, நீங்க என்ன யாரோன்னு நினைச்சு தப்பா பேசுறீங்க. நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆள் நான் இல்ல மேடம். என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க தான் என் புருஷன். எங்க என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நான் உங்க ராதிகா இல்லன்னு. இங்க பாருங்க, நீங்க ஏன் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் எப்படி எனக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? என் பேர் அபே, அபே டாக்கூர். பேரை மாத்திக்கிறதுனால யாரோட மனசும் மாறிடாது. ஒரு நிமிஷம் நீங்க உங்க மனசை கேட்டு பாருங்க. அந்த மனசுல இந்த ராதிகா மட்டும்தான் இருப்பா. நான் அனி தேவான தேவா தேவா தேவா, என்ன இப்படி பண்ணிட்ட? இவ்வளவு நாள் எங்க போயிட்ட? எங்க எல்லாரையும் விட்டு எங்க போயிட்ட தேவானி? அண்ணியோட நம்பிக்கை ஜெயிச்சிருச்சு தேவா. நீ உயிரோட இருக்கன்னு அண்ணி நம்பிக்கையோட சொன்னாங்க.
இத பாருங்க சார், நீங்க 2 பேரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என் பேர் அபே, தேவா இல்ல. வா சொன்ன பாத்தீங்களா இவர் என்ன சொல்றாருன்னு? இல்ல இல்ல நீங்க கவலைப்படாதீங்க. தேவா இத்தனை நாள் நம்மளை விட்டு போயிருந்தாலும் அதனாலதான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அது புரியல. தேவா, எல்லாரையும் விட்டு எங்க போயிட்ட? உனக்கு தெரியுமா அனி எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு? வா என் கூட, அங்க வந்து பாரு. நம்ம விவேகண்ணா இருக்காங்க, பாட்டிமா இருக்காங்க, அம்மா எல்லாருமே அங்க இருக்காங்க. உன்னை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? வாங்க என் கூட. இத பாருங்க, நான் எதுக்காக உங்ககிட்ட தேவா இல்லைன்னு போய் சொல்லி மறைக்கணும்? நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே கிடையாது. இல்ல, என்னை இந்த அளவுக்கு சோதிச்சதுக்கு அப்புறம் என் கண்ணை என் வேண்டுதல நிறைவேற்றி வச்சிருக்காரு. என்னோட நம்பிக்கை இன்னைக்கு தான் ஜெயிச்சிருக்கு. நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவம் இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு என்ன விட்டு. நீங்க பாருங்க, உங்களை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்காக நான் உங்களை கோச்சிக்க போறேன்? நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற தேவ நிச்சயமா நான் இல்ல. என்ன போக விடுங்க ப்ளீஸ். தேவா, நீயா? என்னாச்சு தேவா உனக்கு? பேரை மட்டும் இல்லாம ஆளே மாறி போன மாதிரி பேசுற. தேவா, நீ எப்போதுமே அண்ணிய விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டியே. இன்னைக்கு அவங்கள விட்டுட்டு போறேங்கிற, அவங்க யாருன்னே தெரியாத மாதிரி பேசுற. இது பாருங்க, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு உங்க யாரையுமே தெரியாது. என் குடும்பத்துல எல்லாரும் எனக்கா காத்துக்கிட்டு இருப்பாங்க. प्यार है या सजा है मेरे दिल बता, टूटता क्यों नहीं दर्द का सिलसिला, इस प्यार में हो कैसे कैसे எனக்கு நான் சொல்றத கேளுங்க. ये प्यार लिखे कैसी कैसी दास्तां, या रब्बा दे दे कोई जान भी अगर, दिल भर पे हो न दिल भर पे हो न कोई असर, हो या रब्बा दे दे कोई जान भी अगर, दिल भर पे हो न दिल भर पे हो न कोई असर. என்னங்க? எனக்கு நில்லுங்க. எனக்கு எனக்கு நில்லுங்க. है मेरे दिल बता, टूटता क्यों नहीं दर्द का सिलसिला. कैसा है सफर वफा की मंजिल का, ना है कोई எனக்கு நில்லுங்க. எனக்கு நில்லுங்க. நான் சொல்றத அண்ணி. கொஞ்சம் கேளுங்க. நில்லுங்க. நில்லுங்க அண்ணி. எனக்கு அண்ணி, நில்லுங்க அண்ணி. அண்ணி, எனக்கு நில்லுங்க. ஏன் கொஞ்சம் மேல நில்லுங்க ஆட அண்ணி. நில்லுங்க. வாசன் என்னை விடுங்க. இதுக்கப்புறம் என்னால அவர் இல்லாம இருக்க முடியாது. அவர் போக கூடாது. அண்ணி கொஞ்சம் நிதானத்துக்கு வாங்க. அது தேவாவா இருக்க முடியாது. அது நம்ம தேவா இல்ல. இதுவே நம்ம தேவாவா இருந்தா உங்ககிட்ட இப்படி பேசியிருக்க மாட்டான், இப்படி நடந்திருக்க மாட்டான். அவனே சொல்றான்ல, அவன் நம்ம தேவா இல்ல, அவன் வேற யாரோ ஒண்ணு. நான் நான் அவரை தொட்டேன். அவரோட சுவாசம், அவரோட ஸ்பரிசம் எனக்கு தெரியும். அவர் ஏன் புருஷன் தான். என்ன போக விடுங்க வாசனே. என்ன போக அண்ணி விடுங்க. சொன்ன கேளுங்க அண்ணி, அது என்ன தேவா விடுங்க இல்ல வாசனே, அண்ணி. என்ன போக அண்ணி சொன்ன விடுங்க. கேளுங்க அண்ணி. எனக்கு தெரியும் அவர் தான் என் புருஷன்.
ஆ